This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் ஏற்றி வந்த கிரிஞ்ச் என்ற கப்பலை மத்திய தரைக்கடலில் பிரெஞ்சு கடற்படை இந்திய மாலுமியுடன் சிறைப்பிடிப்பு. காவல்துறையின் அத்துமீறலை கண்டித்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாரிஸ் வீதிகளில் திரண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். 15 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக வலைதள தடை விதிப்பது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் முக்கிய வாக்கெடுப்பு. நீஸ் நகரில் குழந்தையின் கண் முன்னே இளம் தாய் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூர சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி கைது. நெஸ்லே, டானோன், லாக்டாலிஸ் ஆகிய நிறுவனங்களை தொடர்ந்து தற்போது பேபி பயோ நிறுவனமும் தனது ஆப்டிமா ரகபால் மாவின் 3 தொகுதிகளை திரும்பப் பெறுவதாக அறிவிப்பு. பிரான்சில் தேசிய குடும்ப உதவித்தொகை நிறுவனமான CAF பொதுமக்கள் தங்கள் சேவைகளை மிக எளிதாக பெறுவதற்காக கொண்டு வந்துள்ள புதிய மாற்றங்கள். ஓட்டுநர் உரிமம் பெற இனி ஊழியர்களுக்கு நிதியுதவி கிடையாது. வேலையில்லாதவர்களுக்கு மட்டுமே இனி CPF மூலம் ஓட்டுநர் பயிற்சி சாத்தியம். குற்றங்களில் 49% வெளிநாட்டவர்களே. ஜிரோண்டே ஆளுநரின் அதிர்ச்சி ரிப்போர்ட். நாடு கடத்தல் 30% அதிகரிப்பு. பிரான்சில் தஞ்சம் கோரும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தீவிர ஆய்வுக்கு பின்னரே விசா பரிசீலனை செய்ய அரசு முடிவு. தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைன் போர் தொடர்பான சர்வதேச தடைகளை மீறி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் ஏற்றி வந்த கிரிஞ்ச் என்ற கப்பலை மத்திய தரைக்கடலில் பிரெஞ்சு கடற்படை சிறைபிடித்த நிலையில் அதன் 58 வயது இந்திய மாலுமி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கப்பல் கொமோரோஸ் தீவின் கொடியை பயன்படுத்தி போலியான ஆவணங்களுடன் இயங்கியதா என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி தொடக்கத்தில் ரஷ்யாவின் மர்மன்ஸ்க் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட இந்த கப்பலில் பணியாற்றிய ஊழியர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கப்பலின் ஆவணங்கள் மற்றும் கொடியின் நம்பகத்தன்மையை அதிகாரிகள் சரிபார்க்கும் வரை மற்ற ஊழியர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது 19 சுற்றுத்தடைகளை விதித்திருந்தாலும் இதுபோன்ற சட்டத்திற்கு புறம்பான கப்பல்கள் மூலம் ரஷ்யா தொடர்ந்து இந்தியா மற்றும் சீனாவிற்கு தள்ளுபடி விலையில் எண்ணெய் ஏற்றுமதி செய்து வருகிறது. ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் இதேபோல் போராகாய் என்ற கப்பலை பிரான்ஸ் சிறைபிடித்து பின்னர் விடுவித்தது குறிப்பிடத்தக்கது. பாரிஸில் போலீஸ் காவலில் இருந்த 35 வயதுடைய புலம்பெயர் தொழிலாளி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மரடானியா நாட்டைச் சேர்ந்த எல் ஹசன் டியாரா என்ற அந்த நபர் உயிரிழந்ததை தொடர்ந்து காவல்துறை அத்துமீறலை கண்டித்து நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் பாரிஸ் வீதிகளில் திரண்டு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஜனவரி 14ஆம் தேதி எல் ஹசன் டியாராவை பாரிஸ் காவல்துறையினர் கைது செய்தனர். நேரில் பார்த்தவர்களின் தகவல்படி அந்த கைது நடவடிக்கை மிக கொடூரமான முறையிலும் முரட்டுத்தனமாகவும் நடந்தேறியதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட டியாரா உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள காவல்துறையினர், காவல் நிலையத்தில் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவ உதவிக்குழுவினர் விரைந்து வந்து அவரை காப்பாற்ற கடுமையாக போராடியும் பலனளிக்காமல் அவர் இறந்துவிட்டார் என்று தெரிவித்துள்ளனர். ஆனால் ஆரோக்கியமாக இருந்த ஒரு நபர் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற சில மணி நேரங்களில் எப்படி உயிரிழக்க முடியும் என்று அவரது குடும்பத்தினர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். டியாராவின் மரணத்திற்கு நீதி கேட்டும் பிரான்சில் அதிகரித்து வரும் போலீஸ் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வலியுறுத்தியும் நேற்று பாரிஸ் நகரின் முக்கிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் ஒன்று கூடினர். நீதி வேண்டும், போலீஸ் அராஜகம் ஒழிக போன்ற முழக்கங்களை எழுப்பியவாறு அவர்கள் பேரணியாக சென்றனர். ஆப்பிரிக்க வம்சாவளியினர் மற்றும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு காவல்துறை தொடர்ந்து வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். இந்த மரணம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை பிரான்ஸ் உயர் அதிகாரி லாரண்ட் நூனஸ் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தவறு செய்தார்கள் என்பதற்கான தெளிவான மற்றும் உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கும் வரை அவர்கள் மீது எவ்வித நிர்வாக நடவடிக்கையும் எடுக்க முடியாது. விசாரணை அதன் போக்கில் நடைபெறட்டும் என்று கூறியுள்ளார். அரசின் இந்த நிலைப்பாடு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடையே மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீதித்துறை விசாரணை முடிவடைவதற்கு முன்பே அதிகாரிகளை பாதுகாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபடுவதாக எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கடந்த வாரம் பட்ஜெட் விவாதத்தால் அனல் பறந்த பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் இன்று மற்றொரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் சட்டம் மூலம் இன்று வாக்கெடுப்புக்கு வருகிறது. குறிப்பாக சிறுவர்களின் மனநலம் மற்றும் உடல் நலத்தை பாதிப்பதாகவும் இணையவழி துன்புறுத்தல்களை அதிகரிப்பதாகவும் கூறி ANSES எனப்படும் தேசிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் இந்த தடையை பரிந்துரைத்துள்ளது. இதன்படி சிறுவர்கள் அதிகம் பயன்படுத்தும் டிக்டாக், ஸ்னாப்சாட் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற செயலிகளுக்கு கடினமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். இந்த சட்டம் இன்று நிறைவேற்றப்பட்டால் வரும் அடுத்த கல்வியாண்டு முதல் இது நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த வாக்கெடுப்பின் முடிவு இன்று தெரியவரும். நீஸ் நகரில் 7 மாத குழந்தையின் கண் முன்னே 23 வயதுடைய இளம் தாய் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடூர சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். போர்ச்சுகல் நாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்த நபர் கிராஸ் பகுதியில் பதுங்கியிருந்தபோது பிரான்சின் சிறப்பு படைகளான ரெய்ட் மற்றும் BRI பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டார். இவருக்கு அடைக்கலம் கொடுத்த மற்றும் உதவிய மேலும் 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையில் குடும்பத்திற்குள் நிலவிய உள் விவகாரமே இந்த கொலைக்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது. குறிப்பாக உயிரிழந்த பெண்ணின் காதலருடைய தாயை தாக்கிய விவகாரத்தில் இந்த சந்தேக நபர் ஏற்கனவே சம்பந்தப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் தாயை இழந்து தவிக்கும் அந்த குழந்தைக்கு பியூபிள் தி நைஸ் என்ற சிறப்பு அந்தஸ்தை வழங்க பரிந்துரைப்பதாக நகர மேயர் கிறிஸ்டியன் எஸ்ட்ரோசி உருக்கமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அந்த குழந்தை மேலதிக வயது வரும் வரை அதற்கான அனைத்து பாதுகாப்பையும் உதவிகளையும் நகர நிர்வாகமே ஏற்கும். பிரான்சில் குழந்தைகளுக்கான பால்மா விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. நெஸ்லே, டானோன், லாக்டாலிஸ் ஆகிய நிறுவனங்களை தொடர்ந்து தற்போது பேபி பயோ நிறுவனமும் தனது ஆப்டிமா ரக பால்மாவின் 3 தொகுதிகளை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. இதில் செரியூலைடு என்ற நச்சுப்பொருள் கலந்திருக்கலாம் என்ற அச்சமே இதற்கு காரணம். இது பேசிலஸ் செரியஸ் என்ற பாக்டீரியாவால் உருவாகக்கூடியது என்றும் இதை உட்கொண்டால் குழந்தைகளுக்கு சில மணி நேரங்களில் வாந்தி ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2023 செப்டம்பர் முதல் இந்த ஜனவரி 23 வரை விற்பனை செய்யப்பட்ட 400 கிராம் மற்றும் 800 கிராம் எடையுள்ள ஆப்டிமா வகை டின்கள் இதில் அடங்கும். ஏற்கனவே நெஸ்லே பால் குடித்த 2 குழந்தைகள் உயிரிழந்தது தொடர்பாக தீவிர விசாரணை நடந்து வரும் நிலையில் அடுத்தடுத்து முன்னணி நிறுவனங்களின் பால்மா திரும்பப் பெறப்படுவது பெற்றோர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சம்பந்தப்பட்ட பால் டின்களை பயன்படுத்த வேண்டாம் என்று ரெப்பல் கான்சோ அரசு இணையதளம் அறிவுறுத்தியுள்ளது. பிரான்சில் தேசிய குடும்ப உதவித்தொகை நிறுவனமான CAF பொதுமக்கள் தங்கள் சேவைகளை மிக எளிதாக பெறுவதற்காக புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ட்ரூ RDV என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடன் இணைந்து பிரண்ட் ராண்டேஸ்வூ என்ற புதிய முன்பதிவு சேவையை CAF அறிமுகப்படுத்தியுள்ளது. இனி பயனாளர்கள் CAF இணையதளத்தில் உள்ள மான் காம்ப்ட் பகுதிக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை பெற தொலைபேசி, வீடியோ கால் அல்லது நேரடி சந்திப்பு என தங்களுக்கு வசதியான முறையை தேர்வு செய்து முன்பதிவு செய்யலாம். இதன் மூலம் நீண்ட நேரம் தொலைபேசியில் காத்திருப்பது தவிர்க்கப்படும். மேலும் CAF அலுவலகங்களில் இருந்த பழைய தொடுதிரை இயந்திரங்கள் அகற்றப்பட்டு நவீன QR கோட் ஸ்கேன் செய்யும் முறை நடைமுறைக்கு வந்துள்ளது. பயனாளர்கள் தங்கள் மொபைல் மூலம் ஸ்கேன் செய்து வருகையை பதிவு செய்யலாம். மொபைல் வசதி இல்லாதவர்களுக்காக அலுவலகங்களில் மடிக்கணினிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரான்ஸ் முழுவதும் உள்ள சுமார் 1000 அலுவலகங்களில் இந்த திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. பிரான்சில் தனிநபர் பயிற்சி கணக்கு எனப்படும் CPF மூலம் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான நிதியுதவி பெரும்பாலானோருக்கு நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் ஓட்டுநர் பள்ளிகள் கூட்டமைப்பின் துணைத் தலைவர் எட்வர்ட் ருடால்ப் அரசின் இந்த முடிவை ஒரு சமூக வெடிகுண்டு என்று கடுமையாக சாடியுள்ளார். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட குறித்த முடிவின்படி இனி வேலையில்லாதவர்கள் மட்டுமே CPF மூலம் ஓட்டுநர் பயிற்சி பெற முடியும். வேலை செய்பவர்களுக்கு இந்த உதவி கிடைக்காது. கடந்த 2023ஆம் ஆண்டில் GPF மூலம் மேற்கொள்ளப்பட்ட பயிற்சிகளில் 23% ஓட்டுநர் பயிற்சிகளே ஆகும். குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல ஓட்டுநர் உரிமம் அவசிய தேவையாக உள்ள நிலையில் இந்த திடீர் ரத்து அவர்களை கடுமையாக பாதிக்கும். மேலும் அரசின் இந்த முரண்பட்ட முடிவால் இதை நம்பியிருக்கும் பல ஓட்டுநர் பள்ளிகள் திவாலாகும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் ஜிரோண்டே மாகாணத்தில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இறுகியுள்ளது. ஜிரோண்டே மாகாண ஆளுநர் எத்தியன் குய்யோ கடந்த ஆண்டுக்கான தனது அறிக்கையை வெளியிட்ட போது குடியேற்றம் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து மிகவும் கடுமையான புள்ளி விவரங்களை முன்வைத்தார்.
குறிப்பாக பொது இடங்களில் நடைபெறும் குற்றச்செயல்களில் 49% வெளிநாட்டவர்களால் செய்யப்படுபவை என்று அவர் கூறியுள்ளது பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மாகாணத்தில் தற்போது 1000க்கும் மேற்பட்டோர் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாய உத்தரவான OQTF பெற்றுள்ளனர். இந்த உத்தரவு பெற்றவர்கள் பல நேரங்களில் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதால் அவர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகிறோம் என்று ஆளுநர் எச்சரித்துள்ளார். இதன் விளைவாக கடந்த 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை 30% அதிகரித்துள்ளதாக அவர் பெருமையுடன் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு வெளியாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்புதான் மெரினாக் பகுதியில் உள்ள நிர்வாக காவல் மையத்தின் புதுப்பிப்பு பணித்தளத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது. நாடு கடத்தப்பட வேண்டியவர்களை தங்க வைக்கும் இந்த மையத்தின் கட்டுமான பணிகளை எதிர்த்து மர்ம நபர்கள் நடத்திய தாக்குதலில் குண்டு துளைக்காத கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன, தரைக்கற்கள் பெயர்த்து எறியப்பட்டன மற்றும் மின்சார கேபிள்கள் அறுத்து வீசப்பட்டன. இதனால் ஏற்பட்ட சேதம் பல லட்சம் யூரோக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணை தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க தேசிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு மே மாதம் முதல் பொது போக்குவரத்து மற்றும் மக்கள் கூடும் இடங்களில் சோதனைகள் கடுமையாக்கப்பட்டன. புள்ளி விவரங்களின்படி 2024ஆம் ஆண்டில் மட்டும் ஜிரோண்டேவில் முறையான ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த 2700 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் சட்டவிரோத குடியேற்றத்தை வேறறுப்பதில் நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை இந்த எண்கள் காட்டுவதாக ஆளுநர் எத்தியன் குய்யோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் பிரான்சில் தஞ்சம் கோரும் இலங்கையர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொங்கோ மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களை அதிக அளவில் விண்ணப்பித்திருந்தாலும் இலங்கையர்களின் எண்ணிக்கையும் இந்த பட்டியலில் தொடர்ந்து முக்கிய இடம் பிடித்து வருகிறது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் சூழல் காரணமாகவே பலரும் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இவ்வாறு புகலிட கோரிக்கைகள் குவிந்து வருவதால் பிரான்ஸ் அரசு தனது குடியேற்ற விதிகளை மேலும் கடுமையாக்க திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக போலி ஆவணங்கள் அல்லது தகுதியற்ற காரணங்களை முன்வைப்பவர்களின் விண்ணப்பங்கள் உடனடியாக நிராகரிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய கள நிலவரத்தை கருத்தில் கொண்டு தமிழர்கள் உள்ளிட்ட இலங்கையர்களின் விண்ணப்பங்கள் மிக தீவிரமான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.